அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஏன் மாணிக்க வசரத்தன் காட்சி கொடுப்பியா, எனக்கு காசு கொடுக்க மாட்டியா, காட்சி கொடுக்க மாட்டியா, ஏன் நான் உத்தம புத்திரன் கிடையாதா அப்படின்லாம் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வரமாட்டேங்கிறான், அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதாவது சாதா கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான், மாய கண் சொல்லுவாங்க, ஞான கண் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணுக்கு அவனுக்கு தெரியும். இந்த திருவண்ணாமலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு எல்லாரும் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் வராங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த யூடியூப்லாம் இல்லாத காலத்தில் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. அன்னைக்கு அவன் அழைச்சான், ஐயா வந்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு மக்கள் வந்து பஞ்சத்தில் இருக்காங்க, என்ன கிடைக்கும், உழைக்காம சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்ட்டு திரிகிறாங்க. எப்படி திரிகிறாங்க, உழைக்காம சாப்பிட்றோன்னு இருக்கிறாங்க. அது திருவண்ணாமலை ஓசி கிடைக்குது, சோறு கிடைக்குது, துணி கிடைக்குது அப்படின்ட்டு வராங்க. உழைச்சி வாழ்வதும் உத்தமம், உழைச்சி உண்ணுவதும் உத்தமம். இது எனக்கெல்லாம் வேறு காசு கிடையாது. நான் திருப்பூரில் இருக்கேன், எனக்கு சொத்து இருக்குது. திருப்பூரில் வேலை செஞ்சேன், 1000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். விட்டு நான் ஏங்கி வந்துருக்கணும்? எதுக்கு இவனை நான் கும்பிடணும்? எதுக்கு இவனை நான் கும்பிடணும்? வேலை செஞ்சுட்டு இருக்காள், கூட்டி வந்து தான் வந்தேன், நான் வர கிடையாது. எனக்கு நான் ஆசையாக வாங்கி சாப்பிடணும், ஆசையாக. போன தடவை உங்கள் பயணத்தை பற்றி சொன்னீங்க, சைக்கிள்லாம் நிறைய தடவை போகிறேன்ட்டு. இந்த ஒரு வருஷத்தில் உங்களோட பயணம் எப்படிங்க இருந்தது? இங்கேயே இருந்தீங்களா இல்லை? ஐயா, அண்ணாமலை என்னை விட மாட்டேங்கிறையா. காசி விஸ்வ நான் பார்க்க போக 2 டைம் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டேயா. அடிக்க மாட்டேங்கிறாயா, அனுப்ப மாட்டேங்கிறானியா. இதை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறேன் எங்கேயுமே. இந்த பக்கத்தில் தீர்த்தமலைன்னு இருக்குது, அதுக்கு அடிக்கடி போவேன். அங்கே 5 தீர்த்தம் வருது, அங்கே போய்ட்டு வரேன். ஒரு ரிலாக்ஸ்க்காக போய்ட்டு வரேன். இடம் விட்டு இடம் மாறினா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும்.